இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. வாய்ஸ் வந்து ஒழுங்காகவே ரெக்கார்ட் ஆகலை. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் கையெல்லாம் உதறிட்டு இருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். நானும் உங்கள் மேசன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நைட்டில் வீடியோ எடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்க. ஆல்ரெடி நீங்கள் தமிழின் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். ஏன்னா ஆர்எஸோட விசிபிலிட்டி வீடியோ போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அண்டு நம்ம வந்து இதை வந்து இங்கேயே எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ரோட் இப்போ டிராஃபிக்கில் எப்படி இருக்குது, ஹை பீம் அதெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் வந்து இருட்டான ரோட்டில் நல்லா ஹை பீம் ஒர்க் ஆகுதா, லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இங்கேயே அதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அவுட்ரு போய் தான் ஆகணும். அதனால் வந்து நான் அப்படியே போகிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து இதை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி ஆச்சு. ஏன்னா இது வந்து இதே இடத்துல வந்து எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அவுட்ரு போய் எடுக்கலான்ட்டு தான் இந்த இது. எங்கள் ஊர் மெயின் ரோடு தான். இங்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா இந்த விசிபிலிட்டி லைட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே நிறைய லைட் இருக்கும். பட் இருந்தாலும் ஹை பீம் உங்களுக்கு தேவை. ஹை பீம் வந்து எப்படி அடிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணை கூசுகிற அளவுக்கு தான் அடிக்கும். அண்ட் என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக அடிக்கும். ஏன்னா நான் அதை வந்து கொஞ்சம் செட் பண்ணணும். அது மட்டும்தான் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. கமிட்டடாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சிங்கிளாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஹாப்பி பைக்கர்ஸ் டே. ஏன்னா சிங்கிளுக்கு அவங்களோட லவ்வர் வந்து பைக் தான். எனிவேஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. நான் சிங்கிள் தான்ப்பா. அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பைபாஸ் ஒன்று வந்துடும். அங்கே வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது மேலே க்ரீன் கலர். அதில் வந்து பாஸ் நல்லாவே அடிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பாருங்க, அடித்தா நல்லாவே அங்கே அடிக்குது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்குது. ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்தாப்பில் ஒரு காரு வண்டி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கும். அவங்களுக்கு அடிக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த பைபாஸ். இங்கே கொஞ்சம் வண்டி அப்படி இப்படி போயிட்டுருக்கும். பட் ஒரு சந்து இருக்குது. அங்கே வந்து நான் உங்களுக்கு போய் எடுத்து காட்டுறேன். இந்த இதுக்கு விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. வைடாக அழகாக இருக்குது. ஸோ லோ பீமில் உங்களுக்கு இது ஓகே. பட் லோ பீமுக்கும் நீங்கள் வந்து பைபாஸில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹை பீம் தேவை. ஹை பீம் போட்டு தான் ஓட்டணும். ஏன்னா அதுதான் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்டில் அழகாக வெளிச்சம் இருக்குது. எந்த இதுவும் இல்லை. அண்ட் ஹை பீமே நீங்கள் போட்டு ஓட்ட முடியாது. ஏன்னா எல்தாப்பில் வரவங்களுக்கு கண்ணு பூசுகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பைபாஸ் சிங்கிள் வே பைபாஸ் இருக்குதுல்ல, ஒன் சைடாக போகிற மாதிரி, அதாவது டபுள் வே இருக்கும். ஒன்று வந்து போகிறது, ஒன்று வந்து வர்றது. அந்த இதில் போகிறப்ப நீங்கள் ஹை பீம் போட்டுட்டு போகலாம் தாராளமாக. ஏன்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா லேஸாக ஹை பீம் வந்து கீழே டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுல, அதனால் வந்து பல்ப் மாற்றினேன். அப்போ வந்து அவங்க கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டாங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு அடிக்கும். அங்கே ஒரு எத்தக்க ஒரு ப்ளூ லைட் இருக்குது, க்ரீன் போர்டு இருக்குது. அதில் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் அடிக்குது. ஸோ ஹை பீமை பொறுத்தளவு நல்லா தான் இருக்குது. இது என்ன, நான் கொஞ்சம் இருட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் போகிற டெம்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லாவே அடிக்குது. ஸோ ஹை பீம் வந்து ஓகே. பட் லோ பீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லோ பீம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை தான் இந்த வண்டியில். ஏன்னா கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்றவங்க எல்லாருமே ஹை பீம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் நமக்கு வந்து ஹை பீம் போட்டு இது பண்ணி விட்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹை பீம் ஓகே தான் நமக்கு. பட் லோ பீம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இருட்டில் போய் நான் எந்த லைட் வெளிச்சமே இல்லாத இடத்துல வந்து அவங்களுக்கு காட்டுறேன்னா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு லோ பீம் போட்டு பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது லோ பீம். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ஒரு இருட்டான இடத்துக்கு போகிறீங்க, எனக்கு வந்து லோ பீம் பவராக இருக்கான்னு பார்க்கணும்னா இந்த அளவு உங்களுக்கு பவர் இருக்குது. நான் இதை வந்து கேமராலையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதில் ஒழுங்காக தெரியலனா அதில் தான் காமிச்சாகணும். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஹை பீமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோவாக அப்படியே அழகாக அடிக்குது. ஸோ ஹை பீமும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஹை பீம் வந்து இப்போ ஹைவேவும் சரி, இந்த மாதிரி இதுலேயும் சரி, நைட்டில் வந்து ஹை பீம் ஓகே. ஏன்னா ஆர்எஸில் வந்து ரெண்டுமே ப்ரொஜெக்டர் லேம்ப்பு அப்படின்றதுனால ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்லாவே விசிபிலிட்டி தருது. லோ பீமும் ஓகே, அந்த ஹை பீமும் பக்கா. இப்போ ஹை பீம் என்னோடது கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கீழே இதுவாக இருக்குது.
மற்றபடி ஒன்றும் இல்லை, மேலே வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது. இதை நீங்கள் சொன்னால் நான் எப்படி நீங்கள் நம்புவீங்களா அப்படின்ட்டு தெரில. ஸோ நான் இப்போ இந்த இது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே அப்படியே போட்டிருப்பேன். நான் வீட்டுக்கு போய் அதை சொல்கிறேன். யாருமே கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் ப்ரூஃப் இருக்குது. நான் அங்கேயே இந்த மரமண்டிக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணல. நான் இங்கே வந்து தான் சரி இதையே போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு தோணுது. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இன்னும் நடந்தது அப்படின்ட்டு. கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. பார்ப்போம், இருங்க. நான் அங்கே இப்போ வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வண்டியில் வரப்பே சொல்லியிருப்பேன் ஒரு சம்பவம் நடந்தது, அதை வந்து வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ பட்டைக்கிட்டெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு என்ன சம்பவம்னு. என்னென்னா நான் வந்து அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுத்தமாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் வந்து அந்த அது பேர் என்ன, வாய்ஸ் வந்து ஒழுங்காகவே ரெக்கார்ட் ஆகலை. வாய்ஸ் ரெக்கார்டே ஆகலை, வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதை போடுறேன் உங்களுக்கு. ஒரு ஆள் மட்டும் கடைசியாக நடந்து வந்துட்டுருப்பார். அந்த வீடியோ எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் நடந்து வந்துட்டு இருந்தார். அவர் மட்டும் போயிட்டார். ஆனால் அவர் பின்னாடியே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் கட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த வாய்ஸ் கீஸ் எல்லாமே ரெடியாக கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறப்ப வாய்ஸ் இல்லையா, சரி நம்ம இன்னொரு வாட்டி எடுப்போம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பி வந்து இன்னொரு ஃப்ரேம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த வீடியோலாம் அப்படியே ஃபுல்லாக போடுறேன், அதை பாருங்கள். எல்லாமே அந்த லிங்க்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த இருட்டுக்கு வந்துட்டோம், என்ன விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கன்ட்டு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகலை. சரி கொஞ்சம் இதாகும் ஸ்ட்ரகிள் ஆகும்னு நினச்சிட்டு திரும்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. ஏன்னே தெரில, ஸ்டார்ட் ஆகலை. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டான இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் a minute. What the hell? ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அப்படியே நான் அந்த கட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டே ஆகலை. கட் பண்ணிட்டு பேக்கெட்டில் செல்ல வச்சுட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் கேமராவில் எடுத்தது அதிலே நான் சொல்லியிருப்பேன். அதையும் நான் கூட போடுறேன். இதில் ஒழுங்காக தெரியலனா நான் வந்து கேமராவில் எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே நான் வந்து கேமராலையும் ஒரு ரெக்கார்ட் போட்டுருந்தேன். அந்த ரெக்கார்ட் அப்போ தான் இந்த சம்பவம் நடந்தது. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து வண்டியை டேர்ன் பண்ணிட்டு நான் பைபாஸ்லேருந்து ஒரு சந்தில் இறங்கியிருந்தேன். டேர்ன் பண்ணிட்டு திரும்பி வந்து பைபாஸ் வந்திருந்தேன். திரும்பி தள்ளிகிட்டே பைபாஸ் வந்துட்டேன். எப்படியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். திறந்து பெட்ரோல் பார்த்தா பெட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு தெரில. அந்த இடத்துல மட்டும் எனக்கு வண்டி வந்து நீங்கள் அந்த வீடியோ கூட பார்த்துருந்தா தெரியும், நான் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. யாருக்காக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஒரு அல்லுங்கிறது கிளம்பி வந்திருக்கும்ல. ஸோ அப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பயமாக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உடனே நான் வந்து விஷ்ணு நம்ம ஃப்ரெண்டு விஷ்ணு வீட்டுக்கு வந்தேன். விஷ்ணு வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு இந்த கதையெல்லாம் சொன்னதும் வீட்டுக்கு போகிறப்ப கால் கையெல்லாம் கழுவிட்டு போடா அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அதான் கால் கையெல்லாம் கழுவிட்டு வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொன்னேன். பட்டை போட்டு விட்டாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நைட்டில் வந்து இந்த மாதிரி அமானுஷமாக ஏதாவது ஒரு இடம் இருந்தால் கண்டிப்பாக போகாதீங்க. இதுவரையும் எனக்கு பேய் மேலே அந்த இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் லேசாக இருக்குமோன்ற ஒரு இருக்குது. அண்டு இந்த மாதிரி நைட் ட்ராவல் அவ்வளோவா பண்ணாதீங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் பைபாஸில் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஆக்சிடென்ட் நடக்குது, நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் கையெல்லாம் உதறிட்டுருக்கு. அதான் சொல்ல வந்தேன். அண்டு விசிபிலிட்டி வீடியோ வந்து ஒருத்தர் எப்போ இருந்தோ நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தோ கேட்டுட்டு இருந்தார். அவருக்காக பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் போய் பண்ணேன். இப்படி ஒரு இன்சிடெண்ட். பட் நல்லாயிருக்கு. ஓகே, இதெல்லாம் இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
தேங்க்யூ. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி அது இதுன்ட்டு நிறைய இருக்கும். ஸோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதில் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம், உங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.